தன்னுடைய பக்தனான லட்சுமணனால கட்டப்பட்டது. எப்படி கட்டியிருக்கப்பா, என்ன அழகா கட்டியிருக்கேன். பாவத்யேன கிருதத்யேன தர்மத்யேன ச லக்ஷ்மணா. லக்ஷ்மணா, சித்திரகூடத்துல நாம் இருக்கும் பொழுது பரதன் அழுதான், அப்பா போயிட்டார்னு சொன்னான். அப்ப நான் தான் ரொம்ப அழுதேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன், எனக்கு தான் பெரியவா இல்லை என்று நினைச்சேன்டா அழுதேன். இனிமே என்ன யார் பார்த்துப்பான்னு தான் அழுதேன். கடைசியில என்ன ஆச்சு, தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிடுறேனே தவிர உன்னை ஒரு சௌக்கியமா நான் வச்செண்ட பாடில்லை இந்த நிமிஷம் வரையிலும். நீயோ என்னை பார்த்து 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 அப்படி செய்யறேன். எனக்கு எல்லா விதமான சௌக்கியமும் நான் சொல்லாதபடியே செய்யறேன். என் பின்னாடியே லொங்கு லொங்குன்னு ஓடி வர, மூட்டைகள்லாம் சுமந்துண்டு வர, எங்கேயும் இப்படி செய்ய அப்படி செய்யுங்கிற அவசியமில்லாதபடியே என் இஷ்டப்படி எதுவும் நீ பண்ணிண்டு வர. எப்படி சொல்ற, ஆறாவன் இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனை நான் குலசேகர ஆழ்வார். என்னதான் கிட்டம் ஒரு திரு மனஸ்தாபம் வரும், ஒரு அலுப்பு வரும், ஒரு செழுப்பு வரும், என்னதான் இருந்தாலும். ஆனால் இப்படி ஒரு அன்பா ஆறாவன் இளையவனோடு செஞ்சு என்ன கண்டோம் அப்படிங்கிற ஒரு சளைப்பு வராத ஒரு அன்பு, நித்திய நித்திய நவநவமான ஒரு கைங்கரிய ருச்சியோட கூட இப்படி செய்யறியப்பா. பாவத்யேன கிருதத்யேன தர்மத்யேன ச லக்ஷ்மணா. செய்ய வேண்டியது செய்யறது அறிந்து செய்யறத கொண்டும், பாவத்துக்கு ஏற்றதாக செய்யறத கொண்டும், தர்மத்துக்கு சம்மதமா செய்யறத கொண்டும் நீ செய்யற அழக பார்த்தா எனக்கு என்ன தோன்றது, நீ எனக்கு ஒரு தகப்பன், நான் ஒரு புள்ளேன்னு தோன்றது என்று சொல்லிக்கொண்டே ஓடி லட்சுமணனை கட்டி கொண்டார். தசரதனே உரிச்சு வச்சிருக்குப்பா, உன்னை அப்பாவே உரிச்சு வச்சிருக்கு என்று சொல்லி இறுக்கி கட்டி கொண்டார். லட்சுமணருக்கு சந்தோஷம், ராமரை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். அன்று அந்த ஆசிரமத்தில் கிரகப்பிரவேசம், அந்த முதற்கொண்டு அந்த ஆசிரமத்தில் இருக்கிறார். மாசங்கள் கடந்து போச்சு. குளிர்காலம் எடுத்து, ஹேமந்த ரிது, மார்கழி மாசம், நல்ல குளிர் அடிக்கிறது. கோதாவரியே ஹிமாச்சல பிரதேசத்து குளிர் மாதிரி இருக்கும். பஞ்சவட்டின்னு சொல்றாளே, இந்த பஞ்சவட்டி ஹிமாச்சல பிரதேசத்து குளிர் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குளிரானாலும் கூட வெடியிற்காலையில போய் கோதாவரியிலே அவகாகன ஸ்நானம் பண்ணி பழக்கம் பெருமாளுக்கு. சின்ன வயசுலேருந்து எது பழக்கமோ அதுதான் தொடர்ந்து வரும். அதனால உத்திஷ்ட நரசார்தூலா என்று சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே எழுப்பி கர்த்தவியம் தெய்வ மாந்திக்கம்னு போய் ஸ்நானம் பண்ண வச்சு அனுஷ்டானம் பண்ண வச்சு விஸ்வாமித்தர் பழக்கம் பண்ணியிருக்கிறாரா. அதனால வெடிற்காலமே தூக்கம் வராது. ஆசிரமத்துக்கு உள்ள பிராட்டியம் பெருமாளும் படுத்துன்றப்பா, திண்ணையில தான் லட்சுமணர் படுத்துப்பார். ராமர் 4 மணிக்கு எழுந்துப்பார்னா 3 மணிக்கே லட்சுமணர் எழுந்து விடுவார். கோதாவரியில போய் ஸ்நானம் பண்ணி விட்டு தான் மடி உடுத்தி கொண்டு அண்ணாவனுடைய மடி செஞ்சையும் தீர்த்த பாத்திரத்தையும் கையில வச்சுண்டு அண்ணா வரலையே வரலையேன்னு காத்துண்டே இருக்கும் பொழுது ராமபிரான் கதவை தரப்பார். ரங்கே சமாம் பாகி, ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ அப்படின்னு குரல் கேட்டதுமே அண்ணா வராருன்னு தெரியும். தர்மசாஸ்திரத்துல பிராத காலத்துல முதல்ல எழுந்ததுமே ஹரிஸ்மரணம் தான். ஹரிர் ஹரிர் ஹரிரிதி சப்தகிருத்வ ஸ்மரேத் புதா என்றுதானே சொல்றது. உச்சீஸ்வரேன யப்ராதா ஸ்தோதுமிச்சேத அனன்யதீகி வாசுதேவாதி தேவானாம் நாம சங்கீர்த்தனம் சரேத். வெடியிற்கால எழுந்ததுமே ஹரியன்ற பேரரவம் கேட்டிலையோன். திருநாம கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே பெருமாள் வரார். சகல சிஷ்டாச்சாரத்துக்கும் அவர்தானே ஆதர்ச புருஷன். இப்படி வாசல்ல வந்ததும் உடனே லட்சுமணர் தயாராகிடுவார். லட்சுமணர் வழிகாட்ட இந்த திவ்ய தம்பதிகள் பின்னாடி போவா. கோதாவரிக்கு வந்ததும் ஸ்நானம் பண்றா. குளிர் நடுக்கிறது. இடுபமுட்டம் ஜலத்துல நிற்கிறா. யதோக்த ஸ்நானம் பண்ணுவார். ஸ்நான சங்கல்பங்கள்லாம் பண்ணி, ஸ்நானாங்க தர்ப்பணங்கள்லாம் பண்ணி, சிகோதக வாசோதகம் உள்பட யதோக்த ஸ்நானம் பண்ணுவார் பெருமாள். லட்சுமணர் கரையில நின்று இருக்கிறார். அண்ணா கழட்டி போட்ட மரவுரி எல்லாம் புழிந்து எடுத்துப்பார். தீர்த்த பாத்திரத்தை கையில் எடுத்துன்னு பின்னாடி வருவார். இதெல்லாம் அவருடைய பழக்கம். இன்றைக்கு குளிர் நடுக்கிறது. ரிஷிகளுக்கு கூட இத்தகைய குள்ள நிற்கும் பொழுது லட்சுமணருக்கு தோன்றது, வெந்நீர் போட்டு உஷ்ணோதகத்துல ஸ்நானம் பண்ணலாமே, அயோத்தியிலே இங்க என்ன வெந்நீர் தவளையா இருக்கு, இல்ல வெந்நீர் போட்டு ஸ்நானம் பண்ணாலும் அண்ணா ஒத்துப்பரா அப்படின்னு நினைக்கும் பொழுது, இப்படி குளிர்ல கஷ்டப்படுறேளே அப்படின்னா போடா கிடக்கு அப்படின்னு விடுவார். காதுல வாங்கிக்க மாட்டார்.
அதனால லட்சுமணனுடைய மனசு பரதன் வரையிலும் போச்சு. இத்த நேரம் பரதன் அந்த குளிர்ல கஷ்டப்பட்டு இருப்பான். இங்க தட்சிண தேசம் வெகு தூரம் தள்ளி வந்துட்டோம், இங்க கூட அவ்வளவு குளிர் தெரியாது. உத்தரப்பிரதேசத்திலே அயோத்தியிலே மானச சரசிலிருந்தே வரக்கூடிய சரையூ நதியினுடைய ஜலம் பாயிற இடத்துல எவ்வளவு குளிர் இருக்கும். அந்த குழந்தை பரதன் என்ன கஷ்டப்படுறானோ. அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமார சுகோசிதகாகா கதம் தபரராத்ரேஷு சரயோம் அவகாகதே. அத்தியந்த சுக சம்ருத்தகாகா. அண்ணா, இவ்வளவு நேரம் சரையூ நதியில பரதனும் தீர்த்தமாடின்றிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு கஷ்டம், அவன் அயோத்தியில தானே சௌக்கியமாக மெத்தையில படுத்துக்கொண்டு ரஜாயி போத்தி என்று அண்ணா படுத்துட்டு இருக்கலாமே. நம்மளை போல அவன் ஏன் கஷ்டப்படுறான்? அத்தியந்த சுக சம்ருத்தகாகா. நமக்காவது பாலகாண்டத்துல விஸ்வாமித்திரர் பின்னாடியே வனவாசம் வந்து ஒரு பழக்கமாயிடுத்து. இப்பொழுது நமக்கு வனவாசத்துல பழக்கமாயிடுத்து. ஆனால் அவனுக்கு ரொம்ப சுகஜீவியாக இருந்தவன் அவன். கௌசல்யக்கு செல்ல புள்ள, தப்பி தவறி விளையாடுறதுக்கு கூட ஜாஸ்தி அனுப்ப மாட்டாள். உடம்புக்கு காதுரா வச்சுக்கூடான்னு விடுவள். அடம் பண்ணிட்டு வந்து சாயங்காலம் வரையிலும் சரையூனத்துல தொலைஞ்சிட்டு போயிட்டா மறுநாள் ஜாட்டியம் வந்துடும், கொணம்பா. அப்படி வளர்த்தாள், அவனை பொத்தி பொத்தி வளர்த்தாள் கௌசல்ய அம்மா. சுக சம்ருத்தகாகா. ஆனாலும் அவனுக்கு என்ன அவசியம்? இப்ப நமக்கு தான் வனவாசம் 14 வருஷம் நியமம். கைகேயி அம்மா அவனுக்கு வரம் கேட்கலையே, 14 வருஷம் நியமத்தோடு இருக்கணும்னே. அவன் சௌக்கியமா இருக்கக்கூடாதோ? அத்தியந்த சுக சம்ருத்தா சுகோச்சிதகா கதன் தபரராத்திரி. அவனும் ஹட்டம் பண்ணி கொண்டு அயோத்தியை விட்டுட்டு அரண்மனையை விட்டுட்டு நந்தி கிராமத்துல ஒரு குடிசை போட்டுக்கொண்டு சரையூ நதியில ஸ்நானபானம் பண்ணி கொண்டு காய்கழுங்களை தின்னுகொண்டு கட்டாந்தரையில படுத்துக்கொண்டு அவனும் தபசு பண்றானாமே. எப்படி தாங்குவான் அவன் என்று லட்சுமணர் சொல்ல ராமர் அப்படியே நின்றுட்டார். எல்லாம் மறந்து போயிடுத்தவருக்கு. திதிவார நட்சத்திரம் சங்கல்பங்கள்லாம் கூட மறந்து போயிடுத்து. அப்படியே பரதா அப்படின்னு நிற்கிறார். லட்சுமணர் தொடர்ந்து பேசத் தொடங்கினார். கதம் நு சாம்பா கைகேயி மத்தியமா க்ரூரதரிசினி. எப்படித்தான் அந்த புத்தி வந்ததோ கைகேயி அம்மாவுக்கு. எப்படின்னா அப்படி புத்தி வந்தது கைகேயி அம்மாவுக்கு? அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தியினுடைய தர்மபத்னியாயிருந்து கொண்டு பரதனுடைய தாயாராயிருந்து கொண்டு அவளுக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு புத்தி வந்தது? குரூரதர்ஷினி. அவளால் தானே இப்படி சந்தியில் நிற்கிறது எல்லாம். இப்படி சொன்னதும் உடனே இப்படி திரும்பி பார்த்தார். குளிர்னால உடம்பு பூரா புலகாங்கிதமாயிருந்ததே, அது இப்ப வியர்த்து போயிடுத்தாம் பெருமாளுக்கு. அவ்வளவு உஷ்ணமா போயிடுத்தாம் திருமேனி. கைகேயை குரூரதர்ஷினின்னு சொன்னது. உடனே லட்சுமணனை பார்த்து சொன்னார், லட்சுமணா, யாரை பத்தி நமக்கு புரியாதோ அவளை பத்தி பேசக்கூடாது. ஒன்னு நான் சொல்லியிருக்கேன் பேசக்கூடாதுன்னு, மேலும் நீ அவளை பத்தியே திருப்பி பேசுற. முந்தியே உதரம் கண்டிச்சிருக்கேன் உன்னை. ந தேம்பா மத்தியமா தாத கர்ஹிதவு வியாகதஞ்சன கதாச்சன தாமே வெகிட்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாங்குரு. இனி கைகேயம்மா பத்தி பேசாதே. பரதனை பத்தி சொன்னீங்க, எவ்வளவு அமிர்தமாக இருந்தது. ராமாயணம் தான் எழுத போறார் வால்மீகி. ஆனால் இந்த கதைக்கு நான் கதாநாயகன் இல்லை, நீ கதாநாயகன் இல்லை. நம்முடைய குலத்துக்கே இந்த கதைக்கே கதாநாயகன் அவன்டா, பரதன் தான். பரதஸ்ய கதாம் குரு. அந்த பரதனை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசேன் என்று சொல்லி நிற்கிறார். சொல்றார், நம்ம குடும்பத்துல யார் திருஷ்டி வச்சாலோ 4 குழந்தைகளும் சின்னாபின்னமாக செதறி போயிட்டோம். அந்த பரதனோட சத்ருக்னனோட லட்சுமணனா உன்னோடையும் கூட அயோத்தியில போய் சௌக்கியமா இருக்கும் நாள் என்றைக்கு வருமோ என்று சொல்லிக்கொண்டு இப்படியெல்லாம் சம்பாஷணை பண்ணி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டார். ஆசிரமத்து வாசல்ல கமண்டலு தீர்த்த பாத்திரத்தை கீழே வச்சு விட்டு கிருஷ்ணாஜினத்துல உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்றார், ஜபம் பண்றார்.
சீதாதேவி உள்ள ஆசிரமத்துக்குள்ள போய் அடுப்பு சாம்பல் வாரி மெழுகி கோலம் போட்டு பாத்திர சுத்தி பண்ணி கிரக காரியங்கள் கால வேளை செய்ய வேண்டியதை பண்ணிட்டு இருக்கிறாள் பிராட்டி. லட்சுமணர் காய்கிழங்கு வெட்டுறதுக்காக போகணும். நேற்றுக்கு ஏதோ பலாப்பழம் கொண்டு வந்து நறுக்கினார், கத்தி வீணா போயிடுத்து. அதனால அங்க ஒரு கல்லுல நாக்க துருத்தி கண்டு கத்திக்கு நன்னா தீட்டிண்டு தட்டுக்கூடையெல்லாம் வச்சுண்டு உட்கார்ந்துருக்கிறார். இந்த சன்னிவேசத்துல காலமே எழுந்துண்ட சூர்பனகே அப்படின்னு ஒத்தி பெட் காபி சாப்பிட்றது மாதிரி முதல் நரமாம்சம் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் வாய அலம்பு விழாவோ. எங்கேயாவது நரமாம்சம் கிடைக்கிறதா அப்படின்னு கிளம்பி வரும் பொழுதே மோப்பம் பிடிப்பலாம். வாசனை தெரியுமா அவளுக்கு? திவ்ய கந்தகா திவ்ய ரசகான்னு சொல்லும்படியான பெருமாளுடைய வாசனை அவள் மோப்பம் பிடிக்கிறாப்புல இருந்தது. அவள் மோப்பம் பிடிச்சு இப்படி வராள். இப்படி வரும்பொழுதே அடிச்சுவடு, ராமர் நடந்து போன அடிச்சுவடை பார்த்து ஆசைப்பட்டாளுங்கிறார் அத்தியாத்ம ராமாயணத்துல. பாத தரிசன மோகிதா. இவ்வளவு அழகான பாதம் ஒருத்தனுக்கு கீழே அமைஞ்சிருந்ததானால் அந்த புருஷன் எப்படி இருப்பான்னு தேடி இப்படி தேடி இப்படி மோப்பம் பிடிச்சுன்னு வருமே ஒரு பிராணி, அது மாதிரி இப்படி தேடி 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 வந்து ஒரு மரத்துக்கு இடுக்கல அந்த மரத்தினுடைய கையை அப்படி பிடிச்சண்டு இப்படி தலையை அப்படி நீட்டினாலாம். அப்பொழுதுதான் சூரியோதயமாகி அந்த தக தக தகன் அந்த வெயில் ராமர் திருமேனியில படுறது. கிழப்பமாக உட்கார்ந்துக்கிறார், பத்மாசனத்துல உட்கார்ந்துக்கிறார். யோக முத்திரையாக கையில வைத்துக் கொண்டு கமல நயனத்தை மூடி தன்னுடைய ஹிருதயத்துல தேயசதா சவிதிரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா என்று தியானம் பண்ணிட்டு இருக்கார், அனுஷ்டானம் பண்றார். ராமருடைய சாந்தமான இந்த ஸ்வரூபத்தை பார்த்தும் அவள் ஹிருதயம் சுத்தமாகல. இப்படி பார்த்தா அடுத்த க்ஷணம் ஆஹா ஜொலிக்கிறதா ராமருடைய திருமேனி. சபாவமாகவே மரகத மணிவண்ணன். இப்பொழுதுதான் அபிஷேகம் ஆயிருக்கு, சூரியகாந்தி வேற மேல படுறது. ஆகினாலே அந்த காட்டில் உள்ள பசுமை, அவ்வளவு பசுமைக்கும் இந்த திருமேனி தான் காரணமோன்னு தோன்றது. அவன் நினைச்சிருந்தாள், ஆஹா இப்பேற்பட்ட சுந்தர புருஷனை நம்ம பார்த்ததில்லையே என்று நினைச்சு வெட்கத்தை விட்டு எதிரில் வந்து இடுப்புல கையை வச்சுண்டு சமயம் பார்த்துண்டு நின்று இருக்கிறாள். ராமர் கண்ணை திறக்கல. என்ன ஜபம் பண்றாரோ அந்த ஜபம் முடிஞ்சு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ ஒண்ணு பிரத்யட்சமாயிருக்கு. உடனே நினைச்சு பார்த்தார், பூத பிரேத பிசாச்சு சாக்கினி டாக்கினி அதுகளுடைய ஜபம் பண்ணினாக்க அந்த தேவதை பிரத்யட்சமாகும். நாம் அப்படி ஒன்றும் ஜபம் பண்ணலையே. சில மந்திரங்களையே மந்திரலோபமாக தந்திரலோபமாக நாம் தெரியாதனமா எத்தையாவது உளறி தொலைச்சுட்டோம்னா இது மாதிரி பிரத்யட்சம் ஆயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும் மந்திரங்கள்ல. ராமராப்படி உளர்றவர் இது என்னதுன்னு தெரியலையே ஏன்னு நினைச்சு இப்படி நிமிர்ந்து பார்த்தால் அவளாவே ராமரிடத்துல பேச தொடங்கினாள். நீங்கள் யாரு, எப்படி இங்க வந்து உட்காந்துக்கிறீர்கள்? இது பெரிய கோரமான வனப்பிரதேசம், ராட்சச சஞ்சாரம் உடைய இடமாச்சே. நல்ல வேளை இனிமேல் என் கண்ணு தென்பட்டீர்கள். இனிமேல் ராட்சச பயம் உங்களுக்கு கிடையாது. நான் அபயப்பிரதானம் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ராட்சசாலி இனிமேல் தொட விடமாட்டேன் உண்மை. நீங்கள் யார் அப்படின்னதும் உடனே ஸ்ரீராமர், இது ஏதோ அபசதம், இது வந்து கேட்கறதுங்கிறதுக்காக தங்கதைய பூரா சொல்லுவான். ஒரு பெரிய மனுஷன் வாசல்ல உட்காந்துருக்கான், நாற்காலி போட்டு அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தினம் பிச்சை வாங்குறவன் மொத்தம் வந்து வழக்கமா போயிடுத்து அவனுக்கு. அதனால இன்னைக்கு என்ன பண்ணா அப்படி பார்த்தான், சார் சௌக்கியமா அப்படின்னு கேட்டான். இத வந்து இவன் என்ன நினைப்பான், இவன் பிச்சை வாங்குறவன் என்ன சௌக்கியமான்னு கேட்கிறாப்ல ஆச்சு பத்தியா. பிச்சை வேட்டா வாங்கிட்டு போய் தொலைய, சௌக்கியமானு கேட்கிறேன் என்று நினைச்சுக்க மாட்டானா? அவனுக்கு அவனுடைய கண்ணியத்துக்கு தக்கபடி அசாமி சௌக்கியமானு கேட்டாதானே நன்னா இருக்கும். இது வந்து உங்க குலங்கோத்திரம் என்னன்னு கேட்டா இதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்போம். ஏன் பேசுறார் பெருமாள்னார், அவ்வளவு அப்பாவியாம். லட்சுமணர்னா பேச மாட்டார். இவர் அவ்வளவு சாது, ஆர்ஜவத்தோடு கூடியவர். அதுவும் ஸ்திரீகள்னா ரொம்ப இரக்கம் உண்டு இவருக்கு. ரிஷிகள் சொன்னா அதை விட இரக்கம் உண்டு. இவள் ஏதோ பொம்மநாட்டி இப்படி இருக்கிறாளே நாள், அதுக்கு என்ன பண்றது, ஈஸ்வர சிருஷ்டி. அதுக்காக இரக்கம் உண்டாகாதோ? அப்படி இருக்கிறதுனாலயே இரக்கம் ஜாஸ்தி ஆயிடும். ஐயோ பாவம்னு குஜ்ஜியை கண்டு கிருஷ்ணாவதாரத்தில் இறக்கம் வரலையா, இறக்கம் வந்துடும். அவள் கேட்டதுக்கு சாங்கோபாங்க மகா ராமாயணம் பூரா ராஜா தசரதான்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரார். ராமாயணம் பூரா இப்படி அப்படின்னு பிரட்டி பாராயணம் பண்ணுங்கோ.
ராமபிரானே தன் கதையை தானே சொல்லி கேட்டாள்ங்கிறது இவள் ஒட்டிதான். சூர்பனகதா அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ராமர் தன் கதையை சொல்லிட்டே இருக்கிறார். சூர்பனக கேட்டு முடிச்சாள். உடனே சூர்பனக சொல்றாள், பாக்கி ராமாயணம் தான் சொல்றேன்னு ஆரம்பிச்சாள் அவள். உங்களை தானே நீங்க ஏன் இதுக்கு மேல என்னை பத்தி விசாரிக்கல? நான் புலஸ்திய கோத்திரம், பௌலஸ்திய வம்சத்துல வந்தவள் நான். எங்க அண்ணா குபேரன், அலகாபுரீஸ்வரர் இருக்கிறாரே குபேரன், அவர் ஒரு அண்ணா. உலக பிரఖ్యాதி பெற்ற ராவணேஸ்வரன் ராட்சச சக்கரவர்த்தி ஒரு அண்ணா. 2 பேர் 2 பக்கத்தை பிடிச்சுன்னு விட்டான். லங்கையில அவன், அலகாபுரியில இவன், நடுப்புற பாரத தேசம் இருக்கு. அவன் யட்சன், இவன் ராட்சஸ். அப்போ லோகம் பூரா இவளுடைய தானே. இந்த அண்ணாவரத்துல இருந்து அந்த அண்ணாவரத்துக்கு போயிட்டு இருந்தாக்க சஞ்சாரமாச்சு. சஞ்சார பூமி எனக்கு இதுங்கிறாள். போராட்டுக்கு இங்க பக்கத்துல ஜனஸ்தானம்னு ஒரு இடம் வச்சிருக்கிறேன். இங்க 14,000 ராட்சசர்கள் என்னுடைய காவலுக்காக எங்க அண்ணா வச்சிருக்கிறார். இங்க கரண் தூஷணங்கிற அண்ணாங்களாம் இங்க இருக்கா. நான் அப்படி அப்பேற்பட்ட ஒரு பெருமை உடையவள் என்று எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து கடைசியில கேட்கப்பக்கேன்னு ஆரம்பிச்சு விட்டா. ஏதோ சொல்லிட்டு வர்றாரு. ராமர் கேட்டுட்டே இருந்தார். கடைசியில தானே கையை பிசைகிறார். என்னது உங்களை தானே நாள். அப்ப கூட ராமருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாம், இது ஜோடி சரியா இருக்காங்கிறார் வால்மீகி. சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்தியம் மகோதரி விசாலாட்சம் விரூபாட்சி சுகேசம் தாமரமூர்தஜா பிரீதி ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வராகா தருணம் தாருணா விருத்தாகா. ஜோடி சேர்க்கிறார். அயோத்தியாபுர நேதாரம் மிதிலாபுர நாயிக்காம்னு ஒரு ஸ்தோத்திரம் உண்டு. சாட்சாத் ஆஞ்சநேயர் பண்ணது. சீதிகையும் பெருமாளையும் சேர்த்து இங்க சூர்பனகையும் ராமரையும் சேர்த்து ஜோடி சரியா இருக்கு. சுமுகம் துர்முகி ராமம், பார்க்க பார்க்க தவிட்டாத அழகுடைய ராமருடைய முகம் எங்கே? துர்முகி. சுமுகம் துர்முகி ராமம். விருத்தமத்தியம் மகோதரி, மார்பு விசாலமாகி இடுப்பு அப்படி இணங்கி இருக்குமாம் ராமருக்கு. இவளுக்கு மேல குறுகி வயர் பெருசா இருக்கும். விருத்தமத்தியம் மகோதரி விசாலாட்சம் விரூபாட்சி. ராமருடைய கண்கள் கருணாந்த தீர்க்கமா அழகா இருக்கு. இவருடைய கண்கள் உருண்டையாக நல்ல செக்க செவேனு பயங்கரமாக, அதுவும் மேல ஒண்ணு பார்க்கும் கீழே ஒண்ணு பார்க்கும், வக்கரமா பார்க்கும். அதுவே அழகுன்னு நினைச்சுட்டு இருக்காது. விரூபாட்சி. பொதுவா மூக்கு மொழிய நன்னா இருக்கான்னு சொல்லுவா இல்லையா, அதை தன்னை தான் நினைச்சுட்டு இருக்கா. மூக்குல அவளுக்கு அபிமானம் இருக்கு. எல்லா அழகும் திரட்டி என் மூக்குல தான் இருக்கு என்ன நினைச்சுட்டு இருக்காளா. அது நன்னா கொடமிளகா மாதிரி இருக்குமா அந்த மூக்கு. அதுல அபிமானம் இருக்கா அவளுக்கு. பிரீதி ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வரா. ராமர் குரல் கொடுத்து பேசினால் மத்த ஹம்சஸ்வர ஸ்ரீமானு ஹம்சபட்சி மதம் பிடிச்சு குரல் கொடுத்தா எப்படி இருக்குமோ ஹம்சத்வனி மாதிரி இருக்குமா ராமருடைய குரல். இவளுடைய குரல் அதி பயங்கரமாக ஒரே சமயத்திலே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து கத்தினா எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். கழுதே நரி எல்லாமா சேர்ந்து கத்தினா. ஏன்னா சப்தஸ்வரமும் சேர்ந்து பேசுறவா என்ன தவிர யாருன்னு கேட்கிறாவோ. அதுக்கு அந்தந்த ஸ்வரம் தானே பேசுறது. கோகிலம் பஞ்சமஸ்வரம் பேசுறது, ஒவ்வொன்னு பேசுறது. சப்தஸ்வரமும் ஒரே சமயத்துல பேச எனக்குத்தான் தெரியுங்கிறா. பைரவஸ்வரா தருணம் தாருணா விருத்தாகா. இந்த அழகுல ரொம்ப வயசாயிடுதான் அவளுக்கு. ராமர நல்ல யௌவனம். இவளுக்கு போய் ஏன் இப்படி ராமரட்டுக்கு ஆசை வந்ததுன்னா, இதோ கதை சொல்றார் வால்மீகி. எனக்கு இது ஒரு தப்பா தோணல. ஏன்னா பெருமாளுடைய திருமேனி அப்படி படாத பாடு படுத்துறது அப்படிங்கிறதா இதுக்கு காரணம். ஸ்ரீராமரை பார்த்தா அந்த சூர்பனகைக்கு கூட நாம் கல்யாணம் பண்ணிவிடலாமோ அப்படின்ட்டு தைரியம் உண்டாக்கிட்டுன்னா அதுக்கு ராமர் இருக்கிறதானே காரணம். இவள் தன் விருத்தாந்தங்கள்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னதும் உடனே ராமர் சொன்னார், எனக்கு கல்யாணம் ஆயிடுத்தே, பத்னி கூட அழைச்சுன்னு வந்திருக்கிறேன், அதோ பார் அப்படின்னா. ஆசிரமத்து வாசல்ல சீதா தேவி நிற்கிறா. என்ன போய் யாரோ வந்திருக்கா பேசிட்டு இருக்காரே அப்படின்னு நின்று இருக்கிறாள் சீதை. இந்த சீதையை இவள் இங்கேருந்து பார்த்தாள். ஐயோ ஏன் இவ்வளவு உங்க ஆம்படையா? ஒரு காரியத்துக்கு லாய்க்கு இல்லையே, கொடி மாதிரி இருக்காளே. கொடி மாதிரி இருக்கிறதா அழகுன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம், அது அழகு இல்லையா. அவள் என்னாட்டம் இருக்க வேண்டாம், ஒரு ஆகிருதியா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு லாய்க்கு இல்லையோ, இது என்னத்துக்கு பிரயோஜனம்?
அதனால என்ன கல்யாணம் பண்ணீங்கோ அவளை தீர்த்து கட்டி விடுவோம். நரமாம்சத்தை நன்னா சமைக்க தெரியும் எனக்கு என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா உடனே ஐயே சனியன் இதோட பேச்சு கொடுக்க கூடாது. இது எப்படி நான் அனுப்ப போறோம்? நமக்கு பாதி ஜபம் பாக்கி இருக்கு. இது மாதிரி அசாமிகள் வந்தா பேசுறதுக்காக தான் அவர் வந்திருக்கார். லட்சுமணர் அவர் அங்க நின்று இருக்கிறார். அது லட்சுமணரை காட்டி அதோ என் தம்பி வந்திருக்கிறான், அங்க போய் விசாரி. என்ன விசாரிக்கிறதுனால் ஒரு காலம் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸ்ரீமானே அகிருததாரஸ்சே, அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, அவருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. இருந்தாலும் அகிருததாரஸ்சே தன்னுடைய பத்னியை அழைச்சென்று வரல. அதனால பாரியயாச்சார்த்தி ஒரு கால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாலும் நினைக்கலாம். அவரை போய் கேடு. இது கூட கொனஷ்டையா சொல்லல ராமர், யதார்த்தமாவே சொல்ற. இதுல யதார்த்தத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, லட்சுமண சுவாமி ராமரிடத்துல சொல்றார், பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தேன்னு கைங்கரியத்தை அவர் பிரார்த்திக்கும் பொழுது, வனவாசத்திலே பிராட்டியும் பெருமாளுமான உங்க 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டு வந்தார். 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணணும் தான் அவருக்கு ஆசை. ஆனால் இங்க வந்தது முதற்கொண்டு, ஆனால் பெருமாளுடைய கைங்கரியம் தான் இவ செய்ய முடியறதே தவிர பிராட்டிக்கு ஒரு கைங்கரியமும் செய்ய முடியல. அடுப்பு சாம்பல் தான் வாரேன்னு போனா, இது என் வேலை, நீர் போரும் அண்ணண்ட அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாள். தான் போய் பிராட்டி ஒண்ணு செய்ய முடியல. சும்மா பாத்திர சுத்தி பண்றேனே மண்ணி அப்படின்னு கேட்டா, நீங்க செய்யக்கூடாது, நான் எனத்துக்கு வந்திருக்கேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாள் பிராட்டி. தானே புழிஞ்சுக்க முடியாம அந்த மரவுரிய தானே புழிஞ்சுக்கிறாள். தானே தலதோட்டிக்க தெரியாம நிற்கிறாள். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லட்சுமணர் கண்ணீர் விட்டு ஊருமிலையை அழைச்சுன்னு வந்திருக்கலாம் என்று மனசுல நினைச்சுட்டாரா. எப்போ சொன்னார் போல இருக்கு. அத மனசுல வச்சு பெருமாள் இப்ப சொல்றார், பாரியையா சார்த்தி, பாரியையா சார்த்திங்கிறார். ஒரு கால் பாரிய வேணுமோ என்னவோ. இப்ப லட்சுமணர் பதில் சொல்ல போறதும் அதுதான்.